குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அண்ட் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 32ன்றது இட் இஸ் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஃபார் இஷ்யூவிங் லீகல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இன்ஷூர் பண்ணுறது. அண்ட் 226ன்றதை வந்து ஹை கோர்ட்ஸ், சரிங்களா, ஹை கோர்ட்ஸோட பவர் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி பேசக்கூடியது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 32 to 35 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு கூட நம்ம அழைக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 32 ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்திருக்கோம், ரெமடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் பார்ட். ஸோ இதில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட லீகல் ரைட் வந்து எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த பர்சன் வந்து ஹி கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட் பை அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ், சரிங்களா. அதே நேரத்தில் the Supreme Court has the power to issue directions, orders and writs. So whatever is necessary, so என்னென்ன நெசசரியான ஸ்டெப்ஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்து அவரோட ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க, சரிங்களா. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, whenever the fundamental right is violated, it ensures that it is restored back. சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்ணாம அதை ரெஸ்டோர் பண்ணக்கூடியதுனால இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் கீழே தான் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32 அண்ட் ஹை கோர்ட்ஸ் 226. இப்போ நான் ஆர்டிகல் 226 எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் டு இஷ்யூ certain rights, certain writs, legal orders within the direction, within the jurisdiction for the enforcement of fundamental and legal rights, சரிங்களா. இவங்களும் ஆர்டர்ஸ் அண்ட் இஷ்யூஸ் வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ், ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்ன ரிட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் எதுக்கு இஷ்யூ பண்றோம்? டு பிரிவென்ட் அன்லாஃபுல் டிடென்ஷன். அடுத்த மேண்டமஸ், டு கம்பல் அ பப்ளிக் அஃபீஷியல் டு பெர்ஃபார்ம் their டியூட்டி. அடுத்த தேர்ட் ரிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன், டு ஸ்டாப் லோவர் கோர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸீடிங் their jurisdiction. அடுத்து வந்து செரிட்டோரியம். இது வந்து எதுக்குன்னா, டு ஸ்குவாஷ் அண்ட் லீகல் ஆர்டர் அட் டெசிஷன் ஆஃப் லோவர் கோர்ட். ஸோ இல்லீகல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு லோவர் கோர்ட்ல ஒரு தப்பான டெசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஸ்குவாஷ் பண்றதுக்கு. அடுத்து குவா வாரண்டோ, ஸோ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட ஹோல்டிங்கை வந்து சேலஞ்ச் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.